அட பாவமே! எப்பயும் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே பென் ஸ்டோக்ஸ் வந்து கதறுவாரு. இந்த தடவை என்ன மேட்ச்லாம் வந்து ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடியே கதற ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி வந்து சொல்ற மாரி தான் பென் ஸ்டோக்ஸ் ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்தியா, இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் மட்டும் தான் இங்கிலாந்து வந்து வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு இருக்காங்க. இதனால எப்படியாவது 4வது டெஸ்ட் மேட்ச் வந்து நாங்க வின் பண்ணிருவோம்னு சொல்லிட்டு பென் ஸ்டோக்ஸ் சவாலெல்லாம் வந்து விட்டுருக்காரு. இப்படி இருக்க சமயத்துல தான் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த 4வது டெஸ்ட் மேட்ச் நடக்க போற ராஞ்சி பிச்சை போய் நேர்ல போய் பார்வையிட்டு இருக்காருங்க. பார்வையிட்டு வந்தவொடனே என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா, என்னோட கிரிக்கெட் வாழ்க்கையிலே நான் இந்த மாதிரி ஒரு பிச்சை நான் பார்த்ததே இல்லப்பா. ஏன்னா இந்த பிச்சில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கு. இதை தூரத்துல இருந்து பார்க்கும்போது இந்த பிச்சில் வந்து நிறைய புல்லு இருக்க மாதிரி வந்து இருக்கு. இதை வந்து பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சாதகமா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஆனா உள்ள போய் வந்து பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமா இருக்க மாதிரி வந்து இருக்கு. இதனால நிறைய குழப்பமா வந்து இருக்கு. இந்த பிச்சிலே வந்து ஒவ்வொரு எண்ட்லயும் நிறைய வித்தியாசமா வந்திருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பென் ஸ்டோக்ஸ் வந்து சொல்லியிருக்காருங்க. இதை வந்து கேட்டவனே தான் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் செம்ம காண்டாயிட்டாங்க. ஏப்பா இப்பயே உங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க 3வது டெஸ்ட் மேட்ச்ல கேவலமா தோத்தவனே இங்கிலாந்து பத்திரிகையே பயங்கரமா உங்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிலாம் விளையாண்டா என்னப்பா, ஸ்பின்னர்ஸை உள்ள கொண்டு வரணும், இவங்க எதையுமே வந்து பண்ணாம இந்த மாதிரி அநியாயத்துக்கு மேட்ச் வந்து தோத்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் இங்கிலாந்து கிரிக்கெட் டீமை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால காண்டாயி பென் ஸ்டோக்ஸ் இப்பவே ஒரு துண்டை போட்டு வச்சுட்டாருங்க. நாங்க வந்து மேட்சை தோத்தோம் அப்படின்னா பிச்சு தான்ப்பா காரணம், ஏன்னா பிச்சு இப்பவே சரியில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி பென் ஸ்டோக்ஸ் வந்து பேசியிருக்காரு. இதை பார்த்துதான் பென் ஸ்டோக்ஸ் பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதே வேலையா போச்சா? 2வது டெஸ்ட் மேட்ச்ல தோத்தவனே டிஆர்எஸ் சரியில்லை, கிராஃப் வந்து தப்பா காட்டிடுச்சுன்னு சொன்னீங்க. 3வது மேட்ச்ல தோத்தவனே அம்பையர்ஸ் காலே தூக்குங்கப்பா, இந்த ரூல்ஸே வேணாம்னு சொன்னீங்க. இப்ப என்னன்னா விளையாடுறதுக்கு முன்னாடியே பிச்சு சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க. என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பென் ஸ்டோக்ஸை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப பென் ஸ்டோக்ஸ் இப்படி பேசுறத பார்க்கும்போதுதான் ரோஹித் சர்மா ஆல்ரெடி கொடுத்த வார்னிங் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. ஏன்னா இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாடும் போது டெஸ்ட் மேட்ச் வந்து 1.5 நாளெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. அப்ப ரோஹித் சர்மா என்ன வந்து சொல்லியிருந்தாருன்னா, இதோ பாருங்க, நான்லாம் வந்து இந்த பிச்சை பத்தி குறை சொல்ல விரும்பல. பிச்சை பத்தி குறை சொல்ற பழக்கம் வந்து எங்களுக்கு எப்பவுமே கிடையாது. அதே மாதிரி நீங்க இந்தியாவுக்கு வந்து விளையாட வருவீங்கல்ல, அப்போ வந்து பிச்சில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு நொட்ட சொன்னீங்கன்னு பாத்தீங்களா, எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிரும். அதனால நாங்க எப்படி பிச்சை ஏத்துக்கிட்டு விளையாடுறோமோ அதே மாதிரிதான் நீங்க எங்க நாட்டுல வந்து விளையாடணும் அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருந்தாரு. இதுக்கு தகுந்தாப்புல இந்த டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் ஓலி போப் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, எப்பா எங்களுக்கு தெரியும்ப்பா இந்தியாவில வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமா தான் வந்து பிச்சு இருக்கும், அதுக்கு தகுந்தாப்புல நாங்க வந்து ரெடியாகி விளையாடுவோம், ஏன்னா அதே பிச்சில் தானே இந்தியா விளையாடுறாங்க, நாங்க வந்து எங்களோட திறமையை காட்டுவோம் அப்படின்லாம் ஓலி போப் வந்து சொல்லியிருந்தாரு. இதை வந்து கேட்டவனே பரவாயில்லையே இங்கிலாந்து இப்படிலாம் வந்து பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெருமைப்பட்டான். ஆனா இப்போ வந்து பென் ஸ்டோக்ஸ் வேலையை காட்ட வந்து ஆரம்பிச்சிட்டாருங்க. இப்ப இதுக்குதான் கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டெஸ்ட் மேட்ச்ல வந்து தோக்குறதுக்கு காரணம் டிஆர்எஸோ இல்ல பிச்சோ கிடையாது, நீங்க விளையாடுற மெத்தட் தான். நீங்க பாட்டுக்கு டெஸ்ட் மேட்சை T20 மோட்ல பேஸ்பால் கிரிக்கெட் மாதிரி விளையாண்டீங்க அப்படின்னா எப்படி வந்து வின் பண்ண முடியும்? பிச்சுக்கு தகுந்தாப்புல தானே வந்து விளையாடணும். நீங்க விளையாடுற பேஸ்பால் மோடு வந்து பிச்சு வந்து அதிரடியா இருக்கு, பேட்டிங்க்கு சாதகமா இருக்கு, அந்த சமயத்துல அதிரடியா விளையாடணும் அப்படின்னா ஓகே. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க விளையாடுற இந்த ஆட்டம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல எப்படியோ ஓலி போப் வந்து அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துறதுனால எப்படியோ வந்து வின் பண்ணிட்டீங்க, லக்ல வந்து ஜெயிச்சிங்க. ஒவ்வொரு மேட்ச்லயும் அதே மாதிரி லக்கு கை கொடுக்குமா? அதனால பிச்சுக்கு தகுந்தாப்புல விளையாண்டா மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு பிச்சு எப்படியா இருந்துட்டு போட்டுப்பா, நாங்க இப்படிதான் விளையாடுவோம் அப்படின்னா இதே மாதிரி தொடர்ந்து சொதப்பல்களை தான் வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.